ஹாய் ஹலோ வணக்கம். எங்கள் வீட்டில் பெருநெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. நியூ இயருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு போயிட்டு சாமிக்கு பழமெல்லாம் வாங்கும் போது நெல்லிக்காய் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். சாமிக்கு வச்சதோடு இல்லாமல் சேர்த்து ஊறுகாய் போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கி கொடுத்தான். நெல்லிக்காய் வந்தோடனே வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை இட்லி குண்டானில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நான் 1 கிளாஸ் தண்ணி தாங்க வச்சேன். அதில் இட்லி தட்டு வச்சு வாஷ் பண்ண நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக போட்டு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு அதில் இருக்க கொட்டைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கொட்டைகள்லாம் எடுத்த பிறகு இருக்கிற சதைகள் எல்லாமே நம்மளுக்கு இது அப்படியே போடுறதுனாலும் போடலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நான் அப்படியே போட்டேன்னா முழுசாக எடுத்து தின்னுவிடுவேன். அதனால காலி ஆகிடும் இல்லைங்களா, அந்த பயம். சீக்கிரமாக காலி ஆகிடும். முழுசாக போட்டேன்னா எடுத்து சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவேன். அதனால் எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாதனால நானே குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ தாளிப்பு செய்யணும். கட் பண்ண பிறகு இப்போ நம்ம தாளிப்பு செய்யணும் இல்லைங்களா. இப்போ நான் கடுகு தனியாகவும் வெந்தயம் தனியாகவும் தனித்தனியாக வறுத்துக்கிறேன். பெருங்காயம் கட்டி என்கிட்ட இல்லை, பவுடர் தான் இருக்குது. அதனால் நான் கட்டி இல்லாததுனால நான் பெருங்காயம் வறுக்கலை. ஊறுகாய் போடுவோம் இல்லைங்களா, அப்போக்கி நம்ம போட்டுக்கலாம், அந்த நேரத்தில் எண்ணெயில் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணலைங்க. இப்போ ஊறுகாய் எப்படி தாளிக்கிறது, எங்கள் வீட்டில் நான் வேறு விதமாக நான் தாளிப்பேன். சில பேர் ஊறுகாயை பருப்பெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. அதில் நிறைய ப்ராசஸ். சில பேர் உளுத்தம்பருப்பு போடுவாங்க, சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க, சில பேர் ரெண்டுத்தையும் சேர்த்து போடுவாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலைங்க. கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அது கூட பெருங்காயத்தூள் தனியாக எடுத்து வச்சுட்டேன். உப்பு, கல் உப்பை வெறும் வாணலியில் சும்மா கொஞ்ச நேரம் அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிறதுக்குள்ளே வறுத்துட்டு அதையும் ஆற போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன் உப்பெல்லாம் வறுக்கிறீங்கன்னு கேட்பீங்க. உப்புல இருக்கிற ஈரத்தன்மை இருந்தாலும் ஊறுகாய் கட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் நான் இருக்கிறதுனால ஊறுகாய் கெட்டு போகாது. அந்த ஊறுகாய் சீக்கிரமாக காலி வேணால் ஆகும், கெட்டு போகாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தொடமாட்டேன் அப்படின்னு எனக்கு நானே ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டி, அதுக்காக உப்பை நான் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் கல் உப்பு அப்படியே போட்டால் என்ன அப்படின்னு கேட்பீங்க. கல் உப்பு அப்படியும் போடலாம், நான் பொடி பண்ணி போடுறேங்க. வறுத்ததில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, அப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே அதில் வெட்டி வச்ச நெல்லிக்காவை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10-5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம பொடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பொடி தேவையான அளவு எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக நான் 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். அது கூட மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வறுத்து வச்ச உப்பு பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி ரெடிங்க. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஊறுகாய் நான் ரெடி பண்ணிட்டேன். வாங்க, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். எல்லாத்தையும் விட நம்ம 2 பேரும் நம்ம எல்லாருமே ஒரு கிண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க எல்லோரும் சேர்ந்து ஊறுகாய் சாப்பிடலாம். எங்கள் வீட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி இருக்குங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுங்க. வாங்க எல்லோரும் நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடலாம். இது காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, சில பேர் முழு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? எங்கள் ஊரில் இதில் நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் இல்லைன்னா நெல்லின்னு சொல்லுவாங்க. வாங்க எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் ஊறுகாய் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். உங்களுடைய அனுபவம் எனக்கு கொடுங்க. டாட்டா பாய். நான் போயிட்டு இந்த ஊறுகாயை அப்படியே எடுத்து நக்கி சாப்பிட்றேன். ஆறி போச்சுங்க. ஆறி போன பிறகு டப்பாவில் எடுத்து நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈரம் இல்லாமல் டப்பா நல்லா தொடச்சிட்டு டப்பாவில் போட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுங்க. டப்பான்றதை விட பாட்டிலில் போட்டு சேவ். பாய்.